அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முறைகேடுகளை கண்டித்து நடைபெறுகின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் எத்தனையோ கருத்துக்களை எனக்கு முன்பாக முன்வைத்து சென்றிருக்கின்றார்கள். எல்லா மாநிலத்திலும், இந்திய ஒன்றியத்தில் இருக்கின்ற எல்லா மாநிலத்திலும் மாநில தேர்தல் ஆணையத்தை போலவே அரசு தேர்வு பணியாளர் வாரியம் இருக்கின்றது, ஆணையம் இருக்கின்றது. ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மண்ணின் மைந்தர்களை மட்டும்தான் ஒவ்வொரு மாநிலத்திலும் வேலையில், அரசு வேலையில் அமர்த்துகின்றார்கள். 2016ஆம் ஆண்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நிதியமைச்சராக இருக்கின்ற பொழுது டிஎன்பிசி அமைப்பில் ஒரு சட்ட திருத்தத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்தார்கள். தமிழ்நாட்டு அரசு பணியாளர் தேர்வில் இனி தமிழ்நாட்டு தமிழர்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநிலத்தை சார்ந்தவர்களும் தமிழ்நாட்டு அரசு பணிக்கு நீங்கள் வந்து தேர்வு எழுதலாம் என்கின்ற ஒரு சட்ட திருத்தத்தை 2016ஆம் ஆண்டு அன்றைக்கு அதிமுக அரசு கொண்டு வந்தது. அதே ஆண்டில் நவம்பர் மாதம் அன்றைக்கு தேர்வு வாரியத்தின் ஆணையராக இருந்த விஜயகுமார் அவர்கள் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலத்தை சார்ந்தவர்களும் டிஎன்பிசி தேர்வில் கலந்து கொள்ளலாம், அது மட்டுமல்ல இலங்கையை சார்ந்தவர், பங்களாதேசத்தை சார்ந்தவர், பாகிஸ்தானை சார்ந்தவர், நேபாளை சார்ந்தவர், பூட்டானை சார்ந்தவர், இப்படி பக்கத்தில் இருக்கின்ற அண்டை நாடுகளை சார்ந்தவர்களும் தமிழ்நாடு அரசு நடத்துகின்ற அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தை நீங்கள் பங்கு பெற்று தேர்வு எழுதி வெற்றி பெற்று இங்கே அரசு அதிகாரிகளாக வரலாம் என்கின்ற ஒரு சட்டத்தை அன்றைக்கு கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு இருக்கின்றார் முத்துவேல் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர். மத்திய அரசிடம் மண்டியிட மாட்டோம், தமிழ்நாட்டு உரிமையை நாங்கள் அடகு வைக்க மாட்டோம் என்று சொன்னவர் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு உரிமையும் அடகு வைத்துவிட்டு சட்டமில்லாமல் இன்று வரை டிஎன்பிசி நடத்துகின்ற தேர்வில் இந்தியாவில் இருக்கின்ற எல்லோரும் எழுதலாம், அது மட்டுமல்ல நீங்கள் தமிழ் தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, 2 ஆண்டுகள் கழித்து நீங்கள் தமிழை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் என்கின்ற சட்டத்தை அதிமுக கொண்டு வந்தது. இன்றைக்கு அதை திமுக நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. எவ்வளவு பெரிய மோசடி என்று